இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு தேவனை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த ஆயரவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் நாம் அனைவரும் கிறிஸ்மஸ் மாதம் என்று சொல்லுவோம். கிறிஸ்மஸ் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்த பிறப்பின் பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோம். இந்த பிறப்பின் பண்டிகையிலே இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் பலவிதமான கொண்டாட்டங்களையும் பிறருக்கு நன்மைகளை கொடுக்கிற பக்தி செயல்களிலும் முனைப்பாக ஈடுபடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்று அறியாதவர்களாய் போய்விட வாய்ப்பு உண்டு. ஒருவர் இவ்வாறு கூறினார், ஒரு பேருந்து நிலையத்திலே மதுரைக்கு செல்லுகிற பஸ் நின்று கொண்டிருக்கிறது. பேருந்து ஒருவர் எல்லாரையும் மதுரைக்கு போகணுமான்னு கேட்டு எல்லாரையும் பேருந்தில் ஏற்றி விடுகிறார். பஸ் போய் விடுகிறது. ஆனால் அவர் ஒரு நாளும் மதுரைக்கு போக மாட்டார். அவர் மற்றவர்களை ஏற்றி விடுவார், அவர் இங்கே தான் நிற்பார். அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் கூட பல பக்தி செயல்களிலே ஈடுபட்டு தங்களுக்கு அதனால் வருகிற பயம் என்ன என்பதையும் தங்களுடைய விசுவாச நிலைப்பாட்டிலே மாற்றத்தையும் காணாமல் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து விடுகிறது நாம் அறிகிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன என்று முதலாவது ஆழமாய் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாரா மன்னிப்பாரா? ரட்சித்தார்னா நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமா வேண்டாமா? நம்ம வெறும் மன்னித்தார் என்று சொல்லி அவரை துதித்துக் கொண்டே இருந்தால் மற்றவங்களுக்கு மன்னிப்பார் என்றே சொல்லி மதுரைக்கு எல்லாரையும் பஸ் ஏற்றி விட்டுவிட்டு இங்கே நின்று போனவரை போல் ஏமாந்து விடுவோம். அவர் ரட்சிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தில் இருந்து வெற்றி இருக்கிறதா? இல்லை மன்னிக்கிற தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டே நாட்கள் போகிறதா? சற்று வித்தியாசமான ஒரு சிந்தனை, ஆனால் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நமக்கு கண்களை கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பாவிகட்கே உமது அன்பை என்னடையா காட்ட செய்யும் கல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ. பாவிகட்கே உமது அன்பை என்னடையா
நம்மை ரட்சித்து ஆண்டவர் இத்தனை ஆண்டு காலம் நாம் திருச்சபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பாவிகளுக்கு அவருடைய அன்பை நம்முடைய நடையால் காட்ட முடிகிறதா? பாவத்திலிருந்து விடுதலை உண்டு என்று வாழ்ந்து காட்டினால் ஒழிய நடையினால் அவருடைய அன்பை நாம் காட்ட முடியாது. அன்பின் கிரியைகளாய் பல காரியங்களை செய்து தேவன் பக்கமாக அவருடைய எண்ணங்களை திருப்புகிறோம். ஆனால் நாம் வாழ்கிறதை அவர்கள் பார்த்தால் ஒழிய அவர்கள் தேவனிடத்திலே வந்து சேர முடியாது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவுள். வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதை நீ இன்றைக்கு விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய நிலைப்பாடு என்ன? சற்று சிந்தித்து பார். அவர் மன்னிக்கிற தேவன் உண்மைதான். ஆனால் மன்னித்து ரட்சிக்கிறவர் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று சத்தியத்தை விசுவாசிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அருமையான திருச்சபையோரே, தேவனாகிய கர்த்தர் உலகத்திலே வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கிறதற்காக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதனால இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இதை நாம் முதலாவது இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். பல நேரத்தில் நாம் இப்படி எடுத்துக்கொள்வதல்ல, இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற அளவிற்கு நம்மால் வாழ முடியாது, நம்மால் முடிந்த அளவு வாழ்ந்து ஓட்டத்தை முடித்து விடலாம் என்று. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லையே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தானே சொன்னார். இதை நாம் நமக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை sin shall have no dominion on you as you are under the grace. இதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து இதை இந்த ஒரு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கவில்லை என்றால், முயற்சி செய்யவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று நாம் சொல்வதிலே நாம் பொய் சொல்லுகிறவர்களாய், இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் என்று மாத்திரம்தான் நாம் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருப்பது அவருக்கு பிரியமில்லை. நாம் கடந்த மாதத்திலே பார்த்தபடி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 2 விசுவாசிகளின் நிலைப்பாட்டை உங்களுக்கு முன்பாக கூற விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருக்கும் பிள்ளை இல்லை. அவர்கள் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இது நமக்கு தெரிந்ததுதான். சகரியா ஒரு பிரதான ஆசாரியன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்திலே
நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஜனங்களோடு இடைப்பட்டு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதியிலே அவர்களோடு அவர் இடைப்படவில்லை. அவர்கள் சிதறி போனவர்களாய் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கே எருசலேம், இங்கேயும் ஒரு கூட்டத்தார் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தவர்கள், எஸ்ரா, செருபாபேல் அவர்களின் நாட்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இல்லை. ஆனால் அங்கேயும் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் வாழ்ந்தவர் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலேயும் மீந்திருக்கிறவர்கள் என்று பல இடங்களிலே தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். எனவே உலகம் எப்படிதான் மோசமா போனாலும் அங்காங்கே தேவன் தமக்கென்று பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அப்படி இருந்தார் ஒருவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலோ பிள்ளை இல்லை. அவர் பிரதான ஆசாரியனாய் வருடத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று தேவனுக்கு பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து இருக்கும் பொழுது 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 18 முதல். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். அதாவது குழந்தை இல்லாத அந்த தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று அவர்கள் இருவரும் வயது சென்ற நாளிலே ஒரு தேவதூதன் வந்து, ஆனால் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவனை சந்தித்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று. அப்போ இவருக்கு சந்தேகம், அவர் விசுவாசிக்கவில்லை. இதனால் நீ எப்படி அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலங்களில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய். யாருக்கு? நீதியுள்ள ஒரு பிரதான ஆசாரியனுக்கு கிடைத்த பதில். அதே போல அவர் பேச முடியாமல் தான் வெளியே வந்தார். யோவான் ஸ்நாபகன் பிறந்து பிறகுதான் அவர் பேசினார். இது ஏன் நடந்தது? ஒரு நல்ல நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு பிரதான ஆசாரியன் அத்தனை ஆண்டு காலம் தேவனோடு வாழ்ந்தவருக்கு இப்படி ஒரு வார்த்தை, அதுவும் தேவ சன்னிதானத்திலே அவன் போய் நிற்கும் பொழுது வந்ததை நம்ப முடியவில்லை. ஏன்? அவனுடைய மாமிசம் சென்றதாய் இருந்தது. கிழவனாய் இருக்கிறேன், உலகத்தின் பார்வையிலே இனி ஒரு குழந்தை இல்லை. ஆனால் சொல்லுகிறது யார்? காபிரியேல். தேவனுடைய சன்னிதானத்தில் அவன் நிற்கும் பொழுது சொல்லுறது ஏதோ எங்கேயோ நிற்கும் போது திடீர்னு சொல்லல. அவனுடைய இருதயம் ஆயத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே அவன் இருக்கிற நேரத்தில் சன்னிதானத்திலே வந்து சொல்லும் பொழுது கூட அதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் எப்படி பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை, இப்போ இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவர் ரட்சிப்பார் என்கிற வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாப போராட்டங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவேன், அதற்குரிய கிருபையை பெற்றுக்கொள்வேன் என்று இன்றைக்கு நம்முடைய மனது மாறவில்லை என்றால், நம்முடைய விசுவாச நிலைப்பாடு மாறவில்லை என்றால் பிரயோஜனமில்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் கோபித்துக் கொள்வார். அப்போ ஆண்டவர் வந்து கோபிக்கிற ஆண்டவர். எல்லாரையும் நான் சொல்றதை நீ நம்பலைன்னா நான் உனக்கு தண்டனை கொடுத்துருவேன் அப்படி சொல்ற ஆண்டவராக இல்லை. அப்படியே அதே அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே மரியாள் என்கிற ஒரு சிறு பெண், சொல்ல போனால் மரியாளுக்கு ஒரு 18 வயதுக்குள் தான் இருந்திருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் 15 என்று சொல்லுகிறார். சின்ன வயது. அவளிடத்துல வந்து தேவதூதன் சொல்லுகிறார் உனக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று வாசிக்கலாம். அது பல இடங்கள் நம்ம மேலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் மரியாளுடைய பதில் என்ன? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்?
புருஷனை அறியேனே என்றாள். உடனே தேவதூதன் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லல. இல்ல, அவளுடைய அனுபவம் குறைவு. அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே தேவன் அவரவருக்கு பதில் அளிக்கிறவர் என்பதை நாம் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளக்கமா சொல்லிட்டு போறாரு. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழல் இடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவன் தரக்கூடிய வார்த்தை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இன்றைக்கு குழந்தைக்காக நாம் ஒருவேளை காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நாம் விசுவாசித்து பிடித்துக் கொள்வோம் என்றால், எதுவே அவள் புருஷனை அறியாதவனுக்கு கூட குழந்தை கொடுக்கிறது என் தேவனால் கூடும். பரிசுத்த ஆவியின் மேல் நிழலிடும். அவர் வரும்போது நீ கர்ப்பந்தரிப்பாய் என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் வல்லமை மிகுந்தவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாளுடைய பதில் என்ன பாருங்க. ஒன்றுமே அவளுக்கு புரியவில்லை. அவள் சொல்றாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதுதான் விசுவாசம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவேளை இன்னும் திருமணமாகாதவளா இருக்கிறாய், ஆனால் நீ கர்ப்பந்தரிப்பாய் என்று சொல்லும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. ஒருவேளை சகரியாவுக்கு சொன்னது கூட வயது சென்ற பொழுது நீ பிள்ளை பெறுவாய் என்பது. இது சற்றும் அவர்கள் யோசிக்க முடியாத அளவிற்கு அப்படி ஒரு நிகழ்வே இல்லை. ஒருவேளை சகரியா யோசித்து பார்த்தால் ஆபிரகாமுக்கு 100 வயதிலே குழந்தை பிறந்த ஒரு சரித்திரம் அவருக்கு உண்டு. ஆனால் இந்த மரியாளுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன செய்யும்? மரியாளுக்கு அவர் சுருக்கமா சொல்லிட்டு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள் சொல்கிற, ஆண்டவருக்கு நான் அடிமை, வார்த்தையின்படி எனக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல கேள்விகள் வந்து நம்மை தாக்கும். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும். நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு ஏற்றுக்கொள்வது அல்ல விசுவாசம். சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். அது யார் சொல்லுகிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். வேதத்திலிருந்து வசனம் உங்களோடு என்னோடு பேசும் என்றால் நாம் சொல்ல வேண்டியது, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். பல நேரத்தில் நான் இதை கடைபிடித்திருக்கிறேன். துயரங்கள், வேதனைகள், புரிந்து கொள்ள முடியாத சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தை என்னை பல நேரத்தில் தேற்றுவது கொண்டு, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசும் என்றால் நீ ஆண்டவரிடத்தில் தைரியமாக சொல்ல முடியும், உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இது 2 குறிப்பு. ஒன்று, ஒருவேளை அனுபவத்தில் குறைந்து இருக்கும் பொழுது தேவன் உன்னை நிச்சயமாக நேசித்து உனக்கு விளக்கங்களை தருவார். ஆனால் பல ஆண்டுகள் நீ தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு சந்தேகம் இன்னும் இல்லாமல் இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணுவார்? சகரியாவுக்கு சொன்னது மாதிரி, நீ ஊமையாயிருந்து திரும்ப பேசுறேன்னா தான் இது கடவுள் செய்த காரியம் உனக்கு நிச்சயமா தெரியும். கூட சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் வல்லமை மிகுந்தவர், நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறவர். அவர் உன்னை பாவத்திற்கு ரட்சிக்கிறவர் என்பதை மறந்து விடாது. இன்றைக்கு நம்மிடத்திலே என்ன பாவ நிலைகள் நமக்குள்ளே இருக்கிறது? இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு தான் அவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக உலகத்திற்கு வந்தார். அதை நம்ம இன்னைக்கு நன்றாக புரிந்து கொண்டு அதை இன்னும் அதிகமாய் உறுதியாய் பிடித்துக் கொள்வதுதான் நமக்கு கிறிஸ்துமஸ். திரும்ப திரும்ப புது ட்ரெஸ் வாங்குறது, திரும்ப திரும்ப நல்ல இனிப்பு சாப்பிட்றது, அன்னைக்கு திரும்ப நல்ல பிரியாணி சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை, பழக்கி விட்டோம். இதுதான் கிறிஸ்துமஸ் என்று. ஆனால் எது உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை
விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் இன்னும் ஒருபடி அவர் வந்த நோக்கத்தை அறிந்து அவரை விசுவாசிக்க கற்றுக்கொள்வது. அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசித்து அல்லது கற்றுக்கொண்ட பகுதியிலே தொடர இருக்கிறோம். 7வது வசனத்திலிருந்து நாம் தொடர இருக்கிறோம். கடந்த மாதத்திலே நாம் முடிக்கும் பொழுது குறிப்பாக சொன்னது, நம்பிக்கை என்பது நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்திலே ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த உணர்வையும் நிலைப்பாடையும் நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு. நிறைய பேர் சொல்றாங்க, இல்லையா நம்பிக்கையும் விசுவாசமும் ஒண்ணுதான், நாங்கள் அப்படிதான் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அவர்களுக்காக ஒரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 1:21. எதுக்காக இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார்? உங்களுடைய விசுவாசமோ 2 தானே. அது முதல்ல விசுவாசம், அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நம்பிக்கை. நிச்சயம் ஆண்டவர் அதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. உலகம் சொல்ற நம்பிக்கை பாசிட்டிவ் திங்கிங், அது அல்ல. கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாய் வரக்கூடிய நம்பிக்கை. அந்த இருதயத்தின் நிலைப்பாடு தேவனோடு உள்ள உறவை தூண்டிக்கொண்டே இருக்கும் பொழுது, நீ உறவினை வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் எனக்கு கண்டிப்பா செய்வார் என்று நான் ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வருகிறேன். திரும்ப திரும்ப ஒரு பையன் அப்பாட்ட போய், அப்பா நீங்க நல்ல அப்பா, அப்பா எனக்கு நீங்க பைக் வாங்கி கொடுப்பீங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்பா பைக் வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்ம நினைக்கலாம். சில அப்பா கெட்ட அப்பா அப்படி இருக்கிறாங்க, உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க, அது வேற. ஆனா அப்படி சொல்றதுனால அப்பா வாங்கி கொடுக்கறது அல்ல. ஆனா அப்பா கிட்ட நல்ல ஒரு உறவு நிலையில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இவன் சொல்லவே வேண்டாம், ஏற்ற வேலையில அவர் வாங்கி கொடுப்பாரு, அவர் வாங்கி தருவாருன்ற நம்பிக்கையிலே இவன் தொடர்ந்து பிரயாணித்துக் கொண்டே இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்ப நம்பிக்கை என்ற ஒரு மனதின் உணர்வின் அடிப்படையில் அல்ல கிறிஸ்தவம். விசுவாசம் என்கிற ஒரு இருதயத்தின் நிலைப்பாடு. இந்த நம்பிக்கை உனக்கு என்ன கொடுக்கும்? ஒரு பக்தி செயலை கொடுக்கும். நம்பிட்டு போய் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு போய் 1/2 மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டா ஒரு பக்தி செயல். 1 மணி நேரம் முழங்கால் நீண்டு ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் இந்த ஜெபம் புக்கில் இருக்கிற ஜெபத்தை எல்லாம் ஸ்தோத்திர பலி 1000 2000 எல்லாம் சொல்லிட்டேன். சொல்றதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்துவதற்கு வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வது தவறு அல்ல. ஆனால் நான் 1/2 மணி நேரம் இதை படிச்சதுனால எனக்கு எல்லாம் வந்துடும் நினைச்சீங்கன்னா அது வெறும் ஒரு பக்தி செயல் தான். ஆனால் நீ விசுவாசத்தின் நிலைப்பாடு உனக்கு என்ன கொண்டு வரும் என்றால் தேவனோடு உள்ள உறவை கொண்டு வரும். நம்பிக்கை எதை கொண்டு வரும்? இப்படிப்பட்ட பக்தி செயல் செய்யலாம், நிறைய காணிக்கை கொடுக்கலாம், ஒரு எங்கேயா ஃபாஸ்டிங் அங்கே போய் உட்காந்துக்கலாம், இப்படி நம்ம செய்துட்டே இருக்கலாம். ஆனால் விசுவாசம் எதை கொண்டு வரும்? தேவனோடு உள்ள உறவு. நீ தனிமையாய் அவரோடு பேசு. நீ என்ன பண்ற? நீ பாத்ரூம்ல குளிக்க போனாலும் இருதயம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க இருதயம் அவரோட பேசணும். அப்படி இருப்பதுதான் விசுவாச வாழ்க்கையின் நிலைப்பாடு. சரி, இந்த நம்பிக்கை பக்தியை தருகிறது. இந்த பக்தி செயல்கள் என்ன செய்கிறது? ஆராதனை காரியங்கள், விண்ணப்பங்களை எல்லாம் செய்யன்னு சொல்லி கொடுங்க. நீ நல்ல ஆண்டவருக்கு திரும்ப திரும்ப கேளு, ஜெபம் பண்ணு. எல்லாமே கிறிஸ்தவத்தில் உள்ளதை தான் சொல்றேன். there are 2 parallel lines. 2 இது போகுது. எது கரெக்டானதுன்னு தெரிஞ்சுக்குங்க. 2க்கு இடையில உள்ள கேப் ரொம்ப கம்மி. விசுவாசம்
உனக்கு தேவ உறவை கொடுக்கிறது. இந்த தேவ உறவு என்ன சொல்லுது? அவருக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய் அப்படின்னு உனக்கு சொல்லுது. அவருடைய சித்தத்தை நீ செய்து நிறைவேற்று என்று சொல்லுது. அப்போ இது என்ன சொல்லுது? நல்ல ஆராதனையில் ஒழுங்கா போய் உட்கார்ந்துக்க, ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, ஆண்டவர் கேளு. வசனம் எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததுனால் உங்களுக்கு காரியம் சித்திக்கிறது இல்லை. நீ கேட்கணும். ஆனா உனக்கு தேவனோட உறவு இல்லாம நீ கேட்டு என்ன பிரயோஜனம்? கடமைக்காக. அப்போ விசுவாசம் தேவனோட உறவை கொடுக்கும். அந்த உறவு தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை உனக்குள்ளே கொண்டு வரும். நீ யாரையாவது நம்ம ஒரு நல்ல நண்பனாய் இருந்தால் என்ன நினைப்போம்? எப்படியாவது அவரை பிரியப்படுத்தணும். யார்கிட்டயாவது நம்ம ரொம்ப பிரியமான சொந்தக்காரர் நம்ம வரும்போது அவங்களை பிரியப்படுத்தணும்னு நினைப்போம். அவங்களுக்கு விருப்பமானது எதுன்னு தெரிஞ்சு அதை செய்யணும்னு நினைப்போம். அதுபோல நம் தேவனிடத்தில் பழக கற்றுக்கொள்வோம். சரி, அடுத்தது என்ன வரும்? ஆண்டவர்கள் விண்ணப்பம் பண்ணி கேட்டது கிடைக்கலன்னா என்ன வரும்? கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் என்னாச்சு? எல்லா நம்பிக்கை இழந்து போகும். ஆனால் இது என்ன சொல்லும் தெரியுமா? விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிக்கிறோம். இன்னார்னா என்ன? சில நேரத்தில் அவர் நிறைய நேரம் காலம் தாழ்த்தி 99 வயசுல ஆபிரகாம்கிட்ட சொல்லி 100 வயசுல பிள்ளையை கொடுத்து இப்படிலாம் செஞ்சாரே ஆண்டவர். 13 வருஷம் அவர் இடையில பேசவே இல்லை. நிறைய ஆண்டுகள் பேசாம இருக்கிறாரு. திருப்பி வராரு, ஆபிரகாமை சந்திக்கிறார். அதுபோல ஆண்டவர் என் கூட பேசிட்டே தான் இருக்கார். அவர் நேரம் பேசலைனாலும் வார்த்தை என்னோடு பேசுகிறது என்று நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா அவர் அழகா சொல்வாரு. நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம். 2 தீமோத்தேயு 1:12 பல கஷ்டங்களை சொல்லுகிறார். ஆனாலும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். புரிகிறதா? விசுவாசத்தின் நிலைப்பாடு வேறு, நம்பிக்கை என்கிற மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு வேறு. ஆனால் இந்த விசுவாசம் வரும் பொழுது இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். விசுவாசத்தின் மூலமாக கண்ணை மூடிக்கிட்டு பாசிட்டிவ் திங்கிங்ல கொண்டு வர நம்பிக்கை அதிக பிரயோஜனம் உள்ளது. அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனிடத்தில் உறுதியாய் நாம் நிலை நிறுத்த முடியும். அப்படி நின்றவர்களை பற்றி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சும்மா ஏதோ இந்த 11வது அதிகாரத்தில் அப்படியே கிடக்குன்னு வாசிச்சுட்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பலவிதமான சூழல்கள் மத்தியிலே தேவ வார்த்தையும் தேவ பலனும் நமக்கு கிடைக்க பெறாமல் சில நேரத்தில் போய்விடுவோம். வசனத்தை நன்றாக தெரிந்து கொண்டால் வசனம் நம்மோடு பேசும். அதைத்தான் ஏசாயாவிலே சொல்லுகிறார். ஆண்டவர், என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். நான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன், ஆனா அவங்க அதை அந்நிய காரியமா எழுதி போயிட்டாங்க. அந்நிய காரியம்னா அந்த கடமைக்காக வாசிட்டு போறது அந்நிய காரியம். விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையாய் கற்றுக்கொள்வது நமக்குன்னு எழுதின லெட்டர். அதை நான் படிக்காம வச்சுட்டு இருக்கேன். இன்னும் அதை நான் சரியா வாசிக்காம இருக்கிறேன். நன்றாக கவனிங்க. 7வது வசனத்திற்கு வருவோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா செய்தது என்ன? உலகத்துல ஆதியாகமம் 6 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பாவம் பெருகி இருக்கிறது. பீக்கில் இருக்குது உலகம். நம்ம நினைக்கிற இப்போதான் பாவம் அதிகம், அப்போ அதோட ஜாஸ்தியா இருக்குது. இப்போ நமக்கு எல்லாம் இந்த மொபைலுக்குள்ள வந்தோடனே எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம்னா இதுதான் பாவம்னு நினைக்கிறோம். பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை. அன்றைக்கு தேவ புத்திரர் மனுஷரோடு உறவு கொண்டார்களாம், ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல. நம்ம இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தோடனே என்னமோ பெருசுன்னு நினைக்கிறோம். என்னமோ நடந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலே நோவா என்ற ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரிப்பது என்பது தேவனோடு நடப்பது.
ஆபிரகாம் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது மாலை வேளையிலே ஆண்டவர் தேவன் ஆதாமோடு வந்து உறவாடினார். அப்படி ஒரு வாழ்க்கை ஒருவேளை அன்னைக்கு மாம்சீக கண்ணில் ஆதாம் பார்த்தாரா எப்படி நமக்கு தெரியல. அதற்கு பின்பாக மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு கூட இப்படி நோவா ஏனோக்கு போன்றவர்கள் தேவனோடு சஞ்சரித்தார்கள். He walks with God அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடவே இருக்கிறார். நீங்க இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறீங்க, அவர் கூட வரார். அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு போறீங்க, கூட வரார். டிவி பார்க்குறீங்க, பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். மொபைல் பார்க்குறீங்க, பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி நம்ம வாழுறோமா? யோசி பார்க்கலாம். அப்படி நோவா இருந்தபடினால் அவரிடத்துல வந்து வரப்போகிறத பத்தி, நான் உலகத்தை அழிக்க போறப்பான்னு கூப்பிட்டு சொல்றாரு. நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. நீ உன் குடும்பத்தை மாத்திரம் நீ கூப்பிட்டு வீட்டில் இந்த வேலைக்குள்ள வைத்துக் கொள் என்று சொல்கிறார். இந்த எச்சரிப்பை பெற்ற உடனே ஆண்டவர் பேசணும்னு ஒரு உற்சாகம் வந்திருக்கும். சரி, ஆண்டவர் பேசிட்டார், நான் வேலை செய்ய போறேன். ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யணுமே, இதற்கு பணம் எங்கிருந்து வரும்? பொருள் எங்கிருந்து வரும்? வேலையாட்கள் எங்கிருந்து கிடைப்பார்கள்? எத்தனை நாட்கள் ஆகும் நான் செய்து முடிப்பதற்கு? எனக்கு இதற்கு தேவையான நிர்வாகம் உண்டா? இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கடினமாக தான் இருக்கு. பண்டிதர்கள் கூறுவது, வேத பண்டிதர் 120 ஆண்டுகளாக இதை கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பல ஆண்டுகள், நோவாவுக்கு 600 வயதுல தான் இந்த ஃப்ளட், இந்த ஜலப்பிரளயம் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இவர் வயது சென்ற நாட்கள்ல தான் இதை செஞ்சுட்டு இருக்கிறார். எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க இவர்கிட்ட என்னன்ட்டு. இவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர்களுக்கு ஒருவேளை தேவன் இப்படி பேசுறான்னு சொன்னா ஒரு சிலர் கேட்க வந்திருப்பாங்க. ஒரு 10 நாள் வந்திருப்பாங்க, 11ஆவது நாள் இது போர் அடிக்குதுன்னு போயிடுவாங்க. நம்ம கூட ஊழியம் செய்யும்போது பல நேரத்தில் வருவாங்க, 2-3 நாள் கேட்பாங்க. அப்புறம் இது என்ன பண்ணுறது, இது பிரயோஜனம் இல்லை, ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்ட்டு வராமல் போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோதனை போயிடுவோம். இப்படி நோவாவுக்கு பல விதங்களிலே இருந்திருக்கும். அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய கேள்வி கேட்டிருப்பார்கள். அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இருந்திருக்கலாம், மருமக்கள், எல்லாரும் மருமக்கள்லாம் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நோவா காத்து கொண்டார். நம்ம இன்னைக்கு பலர் சொல்வது, கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதில் பல கோணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, நோவா தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வதற்கு தக்க விதத்தில் அவன் விசுவாசித்தான். இப்போ திரும்ப வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அவன் மழை பெஞ்சதையே அதுவரை பார்த்ததில்லை. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மழை பெய்யலைன்னு சொல்லப்பட்டிருக்கு 2வது அதிகாரத்தில். ஒருவேளை அதற்கு பிறகு மழை பெஞ்சதோ, இது 6வது அதிகாரம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கு நம்மகிட்ட வந்து மழை, சென்னையில் ஃப்ளட் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு முழு சென்னையும் அழிகிற அளவுக்கு ஃப்ளட் வந்துடும் சொன்னால் அதெல்லாம் வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான். ஆனால் இவர் எச்சரிப்பை பெற்று நீ பேழையை செய்வா. அந்த பேழை மிதந்து மேலே போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளட் எல்லாம் நின்ன பிறகு கூட அவர் திறக்கல. ஒரு புறாவை தான் விட்டு பார்க்குறாரு, காகத்தை விட்டு பார்க்குறாரு, இப்படித்தானே செய்யுது. அது பிறகு திரும்பி வந்த பிறகுதான் திறந்து வெளியே வராது. அந்த அளவுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவிற்கு ஜலப்பிரளயம். இதை எல்லாவற்றையும் அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே உள்வாங்கி கொண்டார். எச்சரிப்பு பெற்று காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, இப்படி தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று பயபக்தி உள்ளவனாகுவது நல்லது. சும்மா வெறும் பாசிட்டிவ் திங்கிங்ல பயபக்தியை வளர்த்துக் கொள்வது அதிக பிரயோஜனம். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணுகிற அளவிற்கு விசுவாசம் இருக்கிறதா? பல சவால்கள் வருகிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும்போது பிள்ளைகள் சொல்கிற பதில் என்ன தெரியும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள்,
மருமக்கள், இவர்களிடத்திலெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருவருடைய செயல்பாடும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீ தேவ எச்சரிப்பை பெற்றவனாய் இருந்தால் குடும்பத்தை ரட்சிப்பதற்குரிய பேழை உன்னிடத்திலே உருவாக்கப்பட வேண்டும். செய்கிறாயா? ரட்சிப்பை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. இப்போ ஆண்டவர்களோ ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. உலகத்துல நடக்கிற பாவத்தை எல்லாம் பார்க்கிறாரு. அவர் எப்படி தீர்த்து விட்டாரு? He condemned the world என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டு இருக்கிறது. உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து முடித்து விட்டார். உலகம் அழிஞ்சு போயிடும்பா. இன்னைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்றோம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு ஆயத்தமாகிட்டோமா? உங்களையே நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை, ஆயத்தப்படுகிறோமா? நம்முடைய நினைவெல்லாம் என்ன? எனக்கு எக்ஸ் வயது அப்படின்னு நம்ம ஒருத்தரும் போட்டுட்டு நமக்கு ஒரு ஆவரேஜா இவ்வளவு வயசு, 70 வயசு 80 வயசு, இன்னும் இவ்வளவு வயசு உலகத்துல வாழ போறோம் அப்படின்றத நம்ம கணக்கு போடுறோம். இத்தனை ஆண்டுல என்னெல்லாம் செய்யணும் கணக்கு போடுறோம். சரி, கணக்கு போடுறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் அதற்கு பின்பாக தான் என்னுடைய லக்கு இருக்கிறது என்கிற உணர்வு இருக்கிறதா? இதெல்லாம் கடந்து போய் நாம் தேவனை சந்திக்க வேண்டும். உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் அதுதான், உலகம் அழிந்து போகும் என்று சொல்லி நீ பேழையை உண்டு பண்ணுகிறவனாய் உன்னை ரட்சித்துக் கொள்ள, உன் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது விசுவாசத்தினால் நடந்த நிகழ்வு. இதனால் கடைசியில் நடந்தது என்ன? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இன்றைக்கு நீ பரலோகத்திற்கு சுதந்திரவாளியாக வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவ எச்சரிப்பு பெற்று உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்பதை நீ மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டு உலகத்திற்காக வாழுவதை விட்டுவிட்டு தேவனுக்காக நீ வாழ்வதை தெரிந்து கொள்கிறாயா? அது விசுவாசம். சும்மா கண்ண முடிட்டு நம்புறதல்ல விசுவாசம். நோவா செய்தது இதுதான். அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க இருக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். இப்ப நான் ஒரு குவிஸ் கேள்வி வைக்க போறேன். ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போது யாக்கோபு பிறந்து விட்டாரா? சொல்லியிருக்கு ஆபிரகாம் ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களிலே தங்கினான் அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியுமா எத்தனை வயதுல ஆபிரகாம் மரித்தார்? 175. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை வயதிலே பிறந்தார்? 100 வயதிலே பிறந்தார். இதெல்லாம் நல்லா சொல்லிப்போம். ஈசாக்குக்கு யாக்கோபு எத்தனை வயதிலே? கரெக்டா சொல்லிட்டாங்க. ஈசாக்குக்கு யாக்கோபு 60 வயதிலே பிறந்தார். அப்போ யாக்கோபு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 160. 15 வருஷம் பேரனோட கூட இருந்திருக்கிறார். இவங்க எல்லாம் கூடாரத்தில் அப்படி இருந்திருக்காங்க. சரி, இப்போ இதுல விசுவாசத்தின் நிலைப்பாடு என்ன? இவர் ஊர் தேசத்துல உள்ளவர். அங்கிருந்து அவங்க அப்பா ஆபிரகாமுடைய அப்பா தேராகு அவருடைய சகோதரெல்லாம் கூட்டிட்டு ஊர் வந்து இப்படி பாபிலோன் பக்கத்தில் உள்ள ஒரு தேசம். அங்கிருந்து அப்படியே ஆரானுக்கு வந்து விட்டார். கானான் இங்கே கீழே இருக்கு. அப்போ நீ கானானுக்கு போகணும்னு அங்கே மேலே இருக்க இடத்துக்கு இங்கே வர வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் புறப்பட்டு வந்து விடுகிறார். கொஞ்சம் இதை யோசிச்சு பார்க்கணும். வந்துட்டார், ஓகே. அங்கே யார் இருப்பாங்க தெரியாது. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து நீ சென்னையில் ரொம்ப நாள் இருந்துட்ட, இனி நீ போய் திருச்சியில் போய் உட்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே புறப்படுவோமா? சரி, அதை பற்றி யோசிச்சா அதை போய் கற்பனை போய்கிட்டே இருக்குது. நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இவர் புறப்பட்டார் உடனே. அவங்க கூட ஒருத்தர் லோத்து வராரு.
ஒரு கூட வேற ஏதாவது பணிவிடை ஆட்கள் வந்திருக்கலாம். இவங்க மெயின் பீப்புள் இவங்க 2 பேர் தான். சாராய் கூட வர சாராய் வராங்க, வந்துட்டாங்க. இது எப்படி நடந்தது? அவர் சொன்னாரு, அதனால போகணும், அவ்வளோதான். இப்படி ஒரு மனிதனை நம்ப முடியுமா? இப்போ இந்த விசுவாசத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதோட இன்னைக்கு முடிச்சுட்டேன். தொடர்ந்து அடுத்த கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்தில் பார்க்கலாம். ஒரு மனிதனை விசுவாசத்தின் அடிப்படையில் நம்புவது என்பது வேறு. இப்போ நான் ரொம்ப ஒரு 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 டெலிகேட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன எல்லாரும் நம்புறீங்களா? சரி, கொஞ்சம் பேருக்கு தலையாட்டுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க, தூரத்தில் இருக்கவங்க ஜாபி இருக்காங்க. ஓகே, இட்ஸ் ஒன்லி அன் இல்லஸ்ட்ரேஷன். சரி, நானும் பல மாதங்களாக சொல்லப்போனால் வர லாஸ்ட் இயரே வந்துட்டுருக்கிறேன். வர மாதத்துக்கு ஒரு முறை எல்லாரும் என்ன பார்க்குறீங்க அப்படி தான் இருக்கிறது. என்னை பற்றி ஒரு சில நேரம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஆதம்பாக்கம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னை பற்றி சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஓகே, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேறு யாராவது என்னை பற்றி யாருக்காவது சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நிறைய நடக்கும் உலகத்தில், நெட்வொர்க்கிங். ஏதோ என்னை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். சரி, இப்போ என்னை பற்றி அறிந்தவர்களிடத்தில் நான் சொல்கிறேன், நான் இத்தனை ஆண்டு காலமாய் இந்த பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகிறேன். யாரும் அதை சந்தேகப்பட மாட்டீங்க, கண்ணை முடிவு நம்பிடுவீங்க. ஓகே, ஏன்னா சரி இவர் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்காரு, ஒரு நல்லவர், போய் சொல்ல மாட்டார், இது ஒரு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். சரி, அப்படியே நான் பல காரியங்களை சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் நம்புகிறீர்கள். அப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறேன். கேட்கல மாட்டேன். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பயங்கரம். வாங்க அப்படின்னு சந்தோஷமாக கூப்பிடுவீங்க. ஓகே, உட்காந்தாச்சு, பேசுகிறோம், பழகிறோம். இன்னொரு நாள் சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு நீங்களா சொல்கிறீங்க. நானும் வரேன். நம்ம எல்லாம் விருந்து சாப்பாடு எல்லாம் நடந்தாச்சு. இப்போ என்ன ஆகுது, நமக்குள்ள உறவு வளர்ந்து கொண்டே இருக்கு. நானும் பல காரியங்களை சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்க, இருக்குது. கடைசியில் என் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு வளர்த்து கொண்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ஆன பிறகு அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களை எல்லா விதத்துலையும் நான் கவனிச்சுடுவேன், உங்களுடைய சொத்து இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நான் உங்களை பத்திரமா கடைசி வரை பார்த்துக்குவேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம். அதான கஷ்டம். அதுதான் இங்கே நடக்குது. ஆபிரகாம், நீ ஒன்றும் வேண்டாம், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, உனக்கு சொத்து இங்கே இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், இல்லை அது ஆறாமில் வச்சுருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா. இது ரொம்ப கஷ்டம். நம்ம விசுவாசம் சும்மா நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து ஒரு நம்பிக்கை, அவங்களுக்கு நடந்ததுன்னு நமக்கு மனதில் ஒரு உற்சாகம், இது எல்லாவற்றையும் வைத்து நம்பிக்கையை விசுவாசம் என்று எடுத்துக்கொள்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறத நம்பிட்டு, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு மற்றவங்க சொல்றதை கேட்டு நம்புறது வேற. அவரோட பழகி அவருக்கே என்னை நான் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவதைத்தான் ஆபிரகாம் செய்தார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், இப்ப திரும்ப வாசிக்கிறேன் 8வது வசனம், தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிதல்ன்றது எப்போ சொல்லுவாங்கன்னா, புரிஞ்சு செய்யறதுக்கு பேரு கீழ்ப்படிதல் இல்லை இல்லையா? பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, முதல்ல கீழ்ப்படிடா, உனக்கு புரியாது. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், புரியுதோ புரியலையோ அப்பா சொல்லிட்டாங்க. கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். சரி, போய் அந்த தேசத்தையே அவருக்கு சுதந்திரமா கொடுத்துட்டாரு. நல்லா யோசிங்க, நீங்களும் உங்க குடும்பத்தார் மட்டும் வந்திருக்கீங்க இந்த சென்னையில. இப்ப இங்க நன்மங்கலத்துல இருக்கீங்க. நன்மங்கலத்துல வேற யாருமே இல்லை, இந்த நன்மங்கலமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
நம்ம எண்ணெய் எல்லாம் இங்கே விழுந்துடும் இல்லை. ஆஹா, இனி எத்தனை வருஷம் இருக்கு, நமக்கு எத்தனை வருஷம் இருக்கு, பிள்ளைக்கு எத்தனை வருஷம், அவருக்கு பிள்ளையே. அதனால ஆனால் ஆபிரகாம் சோம்பேறியா இருந்து நான் எப்படி பரலோகத்துக்கு தான் போறேன்னு சும்மா இருக்கிறவர் அல்ல. ஆதியாகமம் 13 பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டு மந்தைகளின் பெருக்கம், அவர் ஒரு செல்வ சீமானாக இருந்தார். அவருடைய வீட்டிலே அத்தனை வேலைக்காரர்கள். ஏதோ இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாழல. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்ந்து விடுகிறார்கள். அது அடுத்த சைடில் உள்ள எச்சரிப்பு. எனக்கு இந்த உலகத்தில் எதற்கு ஒன்றும் இல்லை, நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று ஏனோ தானோ என்று வாழ்வது அல்ல. ஏற்கனவே சொல்லியிருங்க, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. தாலந்து சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லா பிரசங்கமும் பண்ணிடுறது ஈஸி, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வாழ்றது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தார் என்றால் அவர் நிச்சயமாக நன்றாக வேலை செய்து சுறுசுறுப்பாக இருந்தவர். நோவா சும்மா தூங்கிட்டு இருந்தாருன்னா அவர் உடனே நினைச்ச உடனே ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆளுங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து மரத்தை வெட்டி செய்ய முடியாது. எனவே உலகத்தில் நீ பல காரியங்களை செய்ய வேண்டும். உனக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகள், திறமைகளை பயன்படுத்தி நீ வாழ வேண்டும். ஆனால் உன்னுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? நீ இந்த உலகத்திலே பரதேசி. பரதேசி என்றால் என்ன? இங்க நமக்கு யாரும் இல்லை, ஆனா ஆள் இருக்காங்க, இவங்க கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அவரை தனியா பிரிச்செடுத்து வந்தனால சொந்தக்காரங்க எல்லாம் இங்க இல்லை. ஆனா அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நம்பிக்கை எங்க? என்னுடைய வீடு பரலோகம். ஆகையினாலதான் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரம் 9வது வசனம். தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கேட்கிறேன், இந்த ஆபிரகாமுக்கு இதெல்லாம் யார் பைபிள் இருக்குதா? பைபிள் அதெல்லாம் இருந்துச்சா? ஆண்டவர் திரும்ப வர போறாரு, அவர் ஒரு அஸ்திபாரம் இல்லாத வீடை கட்டுகிறாரு, இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் அதையெல்லாம் பேசி வெளிப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவிற்கு நாள்பட இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்ததில்லை. தேவனோடு அவர் பழகி 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 ஒவ்வொரு நாளும் அவர் வெளிப்படுத்தி வந்து கொண்டே இருக்கும் பொழுது அறிந்து கொண்ட காரியங்கள். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பரதேசியை போல் கூடாரங்களிலே சஞ்சரித்து நன்றாக செல்வச்சீமானாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மனது எங்கே இருந்தது? பரலோகத்தில். அதை பற்றி அவர் யாரிடத்தில் தெரிந்து கொண்டார்? அவரோடு பேசுகிற தேவனிடத்திலிருந்து தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்க வேண்டுமா? நன்றாக யோசித்து பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இன்னொருவர் ரோமர் 8:11. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக யார் உயிர்ப்பிப்பார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அப்படி அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த உயிர் மீட்சி எப்படி கிடைத்தது? தேவன் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அதை செய்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை உயிர்ப்பிக்கிறவர் யார்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்ப பண்ணின தேவனாகிய கர்த்தர். இதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று விசுவாசிக்க முடியும். ஏனெனில்
அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்தினின்று ரட்சிப்பார் என்று நாம் தீர்க்க தரிசனமாக பெற்றுக்கொண்டோமே, வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொண்டோமே. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா? நிறைவேறவில்லை என்றால் அதை வாஞ்சித்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நான் புரிந்து கொள்ள பல காரியங்களை உங்களோடு பேசினேன். சுருக்கமாக சொல்கிறேன். ஏதோ நம்பிக்கை என்று வாழ்வது அல்ல கிறிஸ்தவம். விசுவாசத்தின் நிலைப்பாடு. வெறும் நம்பிக்கை நமக்கு எதை கொண்டு வரும்? பக்தியை மனதிற்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனதின் உணர்வு. ஆனால் விசுவாசம் எதை கொண்டு வரும்? தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும் என்கிற அந்த ஐக்கியத்தின் உணர்வை கொண்டு வரும். வெறும் பக்தி செயல்பாடுகள், தேவனிடத்தில் இன்னும் ஆராதனை செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாய் விண்ணப்பிக்க வேண்டும், கேட்க வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டும். ஆனால் தேவனோடுள்ள உறவு, விசுவாசத்தின் மூலம் பெறக்கூடிய தேவனோடுள்ள உறவு, அவருக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய முடியும்? அவருக்கு பிரியமாய் நான் எப்படி வாழ முடியும்? அவருக்கு பிரியமாய் நான் பாவத்தினின்று விடுதலையாகி நான் எப்படி வாழ முடியும் என்று முயற்சி செய்ய நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கிறோம். நாம் விண்ணப்பித்து கிடைக்க பெறாமல் இருக்கும் பொழுது, அல்லது நாம் நினைத்த நேரத்திலே காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது நாம் நம்பிக்கை இழந்து போகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் விசுவாசித்து அவருக்கு பிரியமானதை செய்தே நான் உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வாழும் பொழுது நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆகையினால்தான் 99 வயதான பிறகும் அந்த ஆபிரகாம் தேவனோடுள்ள உறவிலே நிலைத்திருந்தார். தவறுகள் இடையிலே வந்தது உண்மை. அவைகளை குறித்து அடுத்த மாதத்தில் பேசுகிறேன். ஆனால் தேவனோடுள்ள உறவை அவன் விட்டுவிடவில்லை. தேவன் அவனை கைவிடவில்லை. தேவன் அவனோடு கூட இருந்து விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயரை பெற்றுக் கொள்ளும்படியாக நடத்தினார். இந்த விசுவாசத்தின் நிலைப்பாடு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் குறித்தாகட்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்தினின்று ரட்சிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். நீர் எங்களை ரட்சிக்கிறவர், எங்களை பாவத்தினின்று விடுதலையாக்குகிறவர் என்று நாங்கள் பல நேரத்தில் விசுவாசிக்க குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். மன்னிக்கிறவர் என்று மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே அவர்களை திருவிருந்தை எடுத்துக்கொண்டு நான் பரிசுத்தவான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தேவன் எங்களை புறம்பே தள்ளுவதில்லை. கிருபையாய் எங்களுக்கு இன்னும் நாட்களை கூட்டித் தருகிறேன். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் பாவத்தினின்று விடுதலையாகி ஜீவிக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க, அதற்கேற்ற விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் முயற்சி செய்ய, பிரயாசப்பட, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னீரேன். இந்த பிரயாசத்திலே இன்னும் ஒரு படி கூட வளர எங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த நாளிலே கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் தியானித்தபடி தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசித்தோம். இன்றைக்கும் தேவைகளோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை உரித்தாகட்டும் சுவாமி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவரை பூரண சமாதானத்திற்குள் காத்துக்கொள்வீர். இந்த வார்த்தை இப்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கவும் தேவனிடத்திலிருந்து பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.